நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல் அதிகாரியே பாதுகாப்பு தேடி இரவில் காவல் நிலையம் வந்த பெண்ணை அதிகார துஷ்பிரயோகம் செய்து அந்த பெண்ணின் கற்பை சூறையாடி இருக்கிறார். இந்த வழக்கை சாட்சி பூர்வமாக தீர விசாரித்த இந்த நீதிமன்றம் குற்றவாளியான சப் இன்ஸ்பெக்டர் வினோத்திற்கு 1 வருட கடுங்காவல் தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கிறது மற்றும் இவருடைய பதவி நீக்கத்திற்கு இந்த நீதிமன்றம் பரிந்துரை செய்கிறது. உங்களை நான் தப்பு சொல்லலையா? நல்லது சரிதா நினைச்சு நாங்க நடுத்தர வர்க்கையா இப்படி குழியில தள்ளி நாசம் பண்ணிட்டீங்களே. ஏழைகையா நாங்க. பணக்காரங்க குடும்பம் வரது கூட பரவாயில்ல, மூடி மறைச்சிருப்பாங்க. இனிமே உலகமே இதை பத்தி தான் பேசும். நீங்க கவலைப்படாதீங்க, நியாயம் நம்ம பக்கம். நியாயமா? பொல்லாத நியாயம். இனிமே நாங்க எப்படி வாழ போறோம்? உனக்கு ஒரு குடும்பம் இருந்தா அதை பத்தி தெரியுயா? இவன் குடும்பம் நடத்துற லட்சணத்தை பாத்தியா? தங்கச்சி சம்பாதிச்சு தான் சாப்பிடணும்னு நினைச்சா, ஆனா அந்த பொண்ணோட நிலைமை இவனால இப்படி ஆயி போச்சே. நம்ம வீட்லயும் வயசு பொண்ணுங்க இருக்கு, இத பார்த்து கெட்டு போகாம இருந்தா சரிதான். நம்ம எல்லாம் இங்க குடுத்துற இருக்கிறதா வேண்டாமா? நல்ல வேளை இவ பொண்டாட்டி புள்ளதாச்சியா இருக்கறதால விட்டு வச்சான். இல்லன்னா அதையும் மனசாட்சியை விட்டுட்டு மானத்தை வித்து குழப்பம் நடத்தணும்னு நினைக்கிறாயா? ச்சே, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு பேசாம தூக்குல தொங்கலாயா? என்னங்க 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 புள்ள என்ன பண்றீங்க? என்னங்க கதவு திறங்க. என்னங்க பாவம், புள்ளதாச்சி இப்படி அநியாயமா விட்டுட்டு போயிட்டானே. என்னை யார் நல்லது பண்றேன்னு சொல்லு. என் குடும்பத்தை எப்படி நாசமாக்கிட்டியே? போச்சே. இனிமே எங்களுக்கு யார் இருக்கா? நாங்க அனாதை ஆயிட்டோமே. ஏன் இப்படி பண்ண? போச்சே, எல்லாம் போச்சே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? நான் செத்தாலும் பரவாயில்ல, நீ என்ன தொடாத, தொடாத. அழுகாமா, பாத்துக்கலாமா? அன்னில இருந்து இந்த குடும்பத்துக்காக உழைக்கணும்னு முடிவு பண்ண.
என்னோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு பைசாவை மாத்தினேன். எனக்கு சோர்வு வரும். சோர்வு வரும்போதெல்லாம் என்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குன்னு நினைச்சு உற்சாகமா உழைக்க ஆரம்பிச்சேன். அதுல என்னோட உடம்பு வலியெல்லாம் மறைஞ்சு போகும். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நினைச்சு மனநிலை குழம்பு போன அந்த பொண்ணுக்கு என்னால முடிஞ்ச அளவு செலவு பண்ணி பார்த்துட்டேன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு சரியாயிடுங்கிற நம்பிக்கையில இருக்க. துளசி சொன்னா கேளுமா. வேண்டாம், நீ நல்ல பொண்ணு இல்ல, சொன்னா கேட்கணும். போடாத. என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டியே. என் வாழ்க்கையை கெடுத்துட்டியே. என் வாழ்க்கை. என் வாழ்க்கை. துளசி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.